எனக்கு பிச்சை தாங்கப்பா. என்னடி கேட்ட? பிச்சைம்மா. ஆண்டனி பிச்சை கீழே வந்துருச்சுமா. அம்மா பிச்சை எடுத்த காசுக்கு மரியாதை அதிகமா, அதனாலதான் நான் பிச்சை கேக்குறேன். பிச்சை கொடுமா. ஐயோ ஐயோ ஐயோ, எந்த வீட்ல நடக்காத குத்து இந்த வீட்ல நடக்குது. பெத்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து பிச்சை கேக்குறான், கல்லு மாதிரி நிக்கிறான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னடி பண்ணுவேன்? அம்மா எனக்கு ஒரு டவுட். என்னடி? பால் போடுறவங்கள பால்காரன்னு சொல்றோம், ஆட்டோ ஓட்டுறவங்கள ஆட்டோக்காரன்னு சொல்றோம், சமையல் செய்யறவங்கள சமையல்காரன்னு சொல்றோம். அப்ப பிச்சை போற நம்ம தானே பிச்சைக்காரங்க. நம்ம ஏன் அவங்கள பிச்சைக்காரன்னு சொல்றோம்? குட் பாயிண்ட். எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்குது. அடிங் குயிச்சோல கேக்குறால சொல்லு. சொல்றேன்டி. அச்சுமா, அது வந்து நீ சொன்ன எல்லாருமே நமக்கு கொடுக்குறவங்க, அதனாலதான் அவங்களை இப்படி கூப்பிடுறோம். ஆனா இவங்களுக்கு நம்ம தானே கொடுக்குறோம், அதனாலதான் இவங்களை பிச்சைக்காரன்னு சொல்றோம். ஆஹா, நீங்க போய் சொல்றீங்க. நம்ம தான் பிச்சைக்காரங்க, அவங்கள பணக்காரங்க. நாங்களாம் எதுக்குமா பணக்காரனா? நாங்க இப்படியே இருந்துடுறோம். எங்களுக்கு இதான் நல்லா இருக்குது. அப்படி இல்ல அச்சுமா, நம்ம காசு அவங்க கேக்குறாங்கல்ல, அப்ப அவங்க தானே பிச்சைக்காரங்க. அப்ப நான் கூட தான் காசு கேக்குறேன். நான் பிச்சைக்காரியா? ஆமா, நீ தாண்டி பிச்சைக்காரி. உன்னை பெத்தல்ல, நானும் பிச்சைக்காரன். துணிக்கிறாள் உங்க அம்மா, அவளும் பிச்சைக்காரி. அவளோட அப்பனும் பிச்சைக்காரன். எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். நம்ம குடும்பமே பிச்சைக்காரங்களா? டேய், என்னடா சந்தடி சாக்குல எங்க அப்பனே பிச்சைக்காரன்ற? உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் என்ன பிச்சைக்காரி ஆவலாம்? எங்க அப்பா ஏன்டா பிச்சைக்காரனா? இவளை பெத்தா நான் பிச்சைக்காரனா? உன்னை பெத்தா உங்க அப்பனும் பிச்சைக்காரன் தாண்டி. மறுபடியும் எங்க அப்பனை பிச்சைக்காரன்னு